கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலேஜுக்குமே ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் இல்லாம கம்ப்ளீட்டா நீஷே பிரான்ச்சஸ், ஸ்பெஷாலிஸ்ட் பிரான்ச்சஸ் மட்டும்தான் நம்ம ஏசிடி கேம்பஸ்ல ஆஃபர் பண்றாங்க. ஏசிடி கேம்பஸோட லாஸ்ட் 3 இயர்ஸ் கட் ஆஃப் மார்க் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கிளியரா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிகாஸ் கட் ஆஃப் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் ஒரு காலேஜை சூஸ் பண்ணும் போது கட் ஆஃப் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் சூஸ் பண்றீங்க. ஸோ லெட் அஸ் லுக் டீடைலி ஏசிடி கேம்பஸோட லாஸ்ட் 3 இயர்ஸ் கட் ஆஃப் என்ன இருந்திருக்கு அப்படின்றது. பேக் டு மை வெப்சைட், எங்களோட அஃபிஷியல் வெப்சைட் careereducators.in வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கு, நீங்களுமே செக் பண்ணலாம். 430 காலேஜஸோட கம்ப்ளீட் டேட்டா பேஸ் அவைலபிளா இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸோட க்ளோசிங் மார்க், க்ளோசிங் ரேங்க், காலேஜில் என்ன பிரான்ச் ஆஃபர் பண்றாங்கன்ற டீடைல்ஸ் வரைக்கும் இன் டெப்தான டேட்டா வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. Go back to the website. Now let me search for ACT campus. Search பண்ணியாச்சு, நமக்கு ACT campusோட டேட்டா லோட் ஆயிடுச்சு. Let us have the quick view. பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் பார்க்கலாம். பிகாஸ் பிசி கம்யூனிட்டியில தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் சீட் எடுப்பாங்க. பிசி நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஏசிடி கேம்பஸ்ல ஒரு டஃப்பான காம்படிஷன் தான் இருக்கும். இப்போ நான் ட்ராப் டவுன்ல பிசி செலக்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் 3 இயர்ஸோட எக்ஸாக்ட் அக்ரிகேட் மார்க், தட் இஸ் கட் ஆஃப் மார்க் நமக்கு கிடைச்சிருச்சு. ஏசிடி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 427 இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா நம்ம ஏசிடி கேம்பஸ் தான் ஒன் ஆஃப் தி டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுல டவுட்டே கிடையாது. I'll tell you ஏன் இது டாப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோல. If we go back to the cutoff, so பாருங்க பிசி கம்யூனிட்டிக்கு போன வருஷம் 190 மார்க்குக்கு கெமிக்கல் செல்ஃப் சப்போர்ட் முடிஞ்சிருச்சு. 191 மார்க்குக்கு கெமிக்கல் எய்டட் ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு. எம்பிசி கேட்டகரிக்கும் பார்த்துடலாம். பிகாஸ் அடுத்த ஹையஸ்ட் காம்படிஷன் இருக்கக்கூடியது எம்பிசி தான். எம்பிசியில கெமிக்கலுக்கு 192.5, செல்ஃப் சப்போர்ட் 188, ஃபுட் டெக்னாலஜி அடுத்த ஒரு காம்படிஷன் இருக்கக்கூடிய பிரான்ச் 184 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்த்துடலாம் எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படின்றத. கெமிக்கல் 188 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு போன வருஷம், 183 எஸ்எஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஏசிடி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்குமா அப்படின்னா எஸ், டெஃபினெட்லி கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜிக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். ஏசிடி கேம்பஸோட ஓவர் வியூ, லாஸ்ட் இயர் சீட் எப்படி அலகேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ திஸ் எக்ஸாக்ட் டேட்டா யூ வில் ஹேவ். பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 170 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. பிசிஎம்க்கு 175.5 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 167 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 162 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு 121.5 அண்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைபுக்கு 155.5 மார்க் வரைக்குமே போன வருஷம் ஏசிடி கேம்பஸ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஏசிடி கேம்பஸோட ஆவரேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் சம்வேர் க்ளோசர் டு 185. 185 மார்க் இருந்தாதான் ஏசிடி கேம்பஸ்ல சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வைடரா மாறுது. அட் த சேம் டைம் இந்த ரீஜியன்ல தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு காம்படிஷன் ரொம்ப டஃப்பான இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். ஏன்னா Tier 2 காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்றதா இல்ல ஏசிடி கேம்பஸ் கெமிக்கல் ஃபுட் டெக்னாலஜி மாதிரியான கோர்ஸ் சூஸ் பண்றதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்க எல்லாருமே இந்த கட் ஆஃப் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் மோஸ்ட்லி காலேஜ் சூஸ் பண்றதுனால now we have to go back to the placement statistics of ACT campus. Really worth அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல 185 கட் ஆஃப் இருந்தும் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது worth அப்படின்றத these data will tell you very clearly. See here we have the overview 2026, that is 2025-26 ஓட placement statistics தான் உங்களுக்கு இருக்கு. ACT campus ஓடது மட்டும் டோட்டலா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு படிக்கிறாங்க அப்படின்னா ACT campus பொறுத்த வரைக்கும் 671 ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா வந்து படிக்கிறாங்க. இதுல பிளேஸ்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ண கவுண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 393 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்டரே பண்ணியிருக்காங்க. இதுல எவ்வளவு பேர் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 134 ஸ்டூடெண்ட் தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் பாருங்க 34.1% தான் இருக்கு. மினிமம் சேலரியை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு. ஆவரேஜ் சேலரி எல்லா காலேஜஸ்லயுமே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் சேலரி தான் 4.65 lakhs அப்படின்றது. அண்ட் மேக்ஸிமம் சேலரி லாஸ்ட் இயர் 8 lakhs வரைக்கும் பிளேஸ் ஆயிருக்காங்க. சோ டெஃபினட்டா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ்லயே 34% தான் பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா எதுக்காக நம்ம படிக்கணும் ஒரு டவுட் வரலாம். You must understand very clearly ACT campus அப்படின்றது நான் beginning of the video சொன்ன மாதிரி இந்த காலேஜுக்கான purpose
ஹைலி ஸ்பெஷாலிஸ்ட் கோர்சஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்றக்கூடிய ஒரு கேம்பஸ். அப்போ ஹைலி ஸ்பெஷாலிஸ்ட் அப்படின்னா மற்ற காலேஜ் மாதிரி இங்க மாஸ் நம்பரா ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. ஐடி இண்டஸ்ட்ரீஸ் மோஸ்ட்லி இங்க வரவே மாட்டாங்க. மேபி 1 or 2 இண்டஸ்ட்ரீஸ் வரலாம். டிசிஎஸ் வராங்க அண்ட் சம் எட்டெக் கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்றாங்க. இதை தாண்டி நம்ம பார்க்கும்போது இங்க மேஜரா ரெக்ரூட் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் பியூர் அண்ட் பியூர் நீங்க என்ன பிரான்ச் படிக்க போறீங்களோ அந்த பிரான்ச்சுக்கான கோர் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் கேம்பஸ் இன்டர்வியூக்கு வருவாங்க. அப்ப கேம்பஸ் இன்டர்வியூக்கு கோர் இண்டஸ்ட்ரி வராங்க அப்படின்னா பல்க் மாஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்குமானா டெஃபினெட்லி இருக்க போறது கிடையாது, இருக்கவும் இருக்காது. அவங்க ரெக்ரூட் பண்றதே சிங்கிள் டிஜிட் தான் மேக்ஸிமம் ரெக்ரூட் பண்ணுவாங்க. நவ் லெட் அஸ் ஹேவ் த கிளியர் வியூ டிபார்ட்மெண்ட் வைஸா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் இருக்காங்க அப்படின்றத. இஃப் யூ டேக் த ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கக்கூடிய பிரான்ச் எஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங்ல 135 ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா படிக்கிறாங்க நம்ம ஏசிடி கேம்பஸ்ல. இதுல 90 பேர் தான் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுல பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 43 ஸ்டூடெண்ட் தான் ஆக்சுவலா பிளேஸ் ஆயிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ரிஜிஸ்டர்டு 66.7%. நியர்லி இதுல 50% மட்டும் தான் ஆக்சுவலா பிளேஸ் ஆயிருக்காங்க. மினிமம் salary 4.5 lakhs, ஆவரேஜ் salary 5.81 lakhs அண்ட் மேக்ஸிமம் salary 8 lakhsல பிளேஸ் ஆயிருக்காங்க. ஏசிடி கேம்பஸ்ல நம்ம ஜாயின் பண்றது கெமிக்கல் இன்ஜினியருக்கு தான். பட் ஆல்மோஸ்ட் இங்க பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் நம்ம பார்க்கும்போது 47% தான் இருக்கு. இதுல சில ஸ்டூடெண்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்காக போயிருக்கலாம், இல்ல கேட் எக்ஸாம் எழுதிட்டு பப்ளிக் செக்டார்ஸ்க்குமே ட்ரை பண்ணிருக்கலாம். பட் ஆவரேஜா பார்க்கும்போது கெமிக்கல் இன்ஜினியருக்கு இந்த 43 நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் இருக்கிறது ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்த டிபார்ட்மெண்ட் ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஏசிடி கேம்பஸ் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு பிரான்ச் தான் சூஸ் பண்ணுவாங்க. 34 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ஆக்சுவலா வந்து பிளேஸ் இருக்காங்க. லுக் அட் த நம்பர். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் 4.5 லட்சம் சம்பளத்தில் ஆக்சுவலா வந்து பிளேஸ் இருக்காங்க. அடுத்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஏன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் எப்பவுமே டிமாண்ட் இருக்கும். ஸோ இங்க பார்க்கும்போது 35 ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 5 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. அண்ட் சேலரி பார்க்கும்போது 6 lakhs. 5 பேருமே ஒரே கம்பெனில பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பார்மசூட்டிக்கல்ல 30 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட். டெக்ஸ்டைல்ல 23, 27 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்கும்போது டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலையும் அப்பேரல் டெக்னாலஜி அண்ட் லெதர் டெக்னாலஜில இங்க பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப நீங்க ஒரு லோ கட் ஆஃப் வச்சிருக்கீங்க, ஒரு 170, 175 பிளஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே definitely you can consider apparel technology, ceramic technology, leather technology or textile technology நீங்க டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனா you have to be very careful. 85% அப்படின்றது 28 பேர்ல 24 பேர் பிளேஸ்ட். அப்ப ஸ்டில் 4 பேர் பிளேஸ் ஆகாம தான் இருக்கிறாங்க. ஸோ திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் குரூஷியல் டேட்டா. ஏன்னா நீங்க பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு நம்பரை பேஸ் பண்ணி மட்டும்தான் மோஸ்ட்லி காலேஜை சூஸ் பண்றீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கோர் கம்பெனிஸ் கேம்பஸ் இன்டர்வியூக்கு வரதே ரொம்ப ரேர் கேஸ். ஏசிடி கேம்பஸ்க்கு வராங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வெரி லெஸ் நம்பர்ஸ் மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்ப எந்த கம்பெனிஸ்லாம் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற டேட்டா பார்த்தீங்கன்னா கிளியர்லி யூ வில் ஹாவ் அ ஐடியா. முக்கியமா நம்ம கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்க்கணும். கெமிக்கல் இன்ஜினியரிங்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் சிபிசிஎல், சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ நீங்க சிபிசிஎல் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதே மாதிரி நம்ம பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ல பார்க்கும்போது ஸோ ஹியர் லார்சன் அண்ட் டூப்ரோ ரெக்ரூட் பண்றாங்க. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஆக்சுவலா வந்து பிளேஸ் இருக்காங்க. ஆனா அடுத்த ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியர் நம்ம பார்க்கும்போது ராம்கோ, சான்கோபியான், டால்மியா சிமெண்ட்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், சன் பார்மசூட்டிக்கல், டாடா கன்சல்டிங் இன்ஜினியரிங், சித்தார் எனர்ஜி, நிஞ்சா கார்ட், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியுமே இங்க ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ அப்போ நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் ஏசிடி கேம்பஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடிங் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க வைடரா கிடைக்குது. பட் ப்ராப்ளம் இஸ் யூ ஹாவ் டு பி த டிபார்ட்மெண்ட் டாப்பர். நீங்க ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மரா இருந்தீங்க அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அப்ப யாருக்கு இந்த ஏசிடி கேம்பஸ் ஒர்த் கிடையாது அப்படின்னா so these are the 4 categories only for the brand name. எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ஆசை, அதனால நான் வந்து ஏசிடி கேம்பஸ் சூஸ் பண்றேன் அப்படின்னா தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்க பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் ஓவராலா பார்க்கும்போது ஒரு 34% தான் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டே இருக்கு. அப்ப இங்க நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ மட்டும் டிபெண்ட் பண்ணியும் காலேஜோட பிராண்ட் நேம் பேஸ் பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ண முடியாது. பட்
இந்த பிராண்ட் உங்களுக்கு இன்னொரு இடத்துல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்க அப்படின்னா நெட்வொர்க், அலுமினிஸோட நெட்வொர்க், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ பியர் குரூப், நீங்க படிக்க போற அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய பசங்களும் உங்க மார்க்குக்கு ஈக்குவலண்டா இருக்க பசங்க தான் இருப்பாங்க. ஏன்னா ஏசிடி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே மெரிட்ல மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிஜி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்னு நீங்க கேட் எக்ஸாம் எழுதி நீங்க பப்ளிக் செக்டார்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இல்ல இதை விட பெஸ்டான காலேஜ்ல நீங்க போயிட்டு பிஜி படிக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா மட்டும் சூஸ் பண்ணுங்க ஏசிடி கேம்பஸ். அண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லயோ கவர்மெண்ட் காலேஜ்லயோ நீங்க படிக்கிறதுக்கு ரெடியாக போறீங்க அப்படின்னா perseverance, விடாமுயற்சி, that is, நீங்க ஸ்கூல் படிச்ச வரைக்கும் ஸ்பூன் ஃபீடிங்லயே படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் காலேஜ் அட்மாஸ்பியர்லாம் செட் ஆகாது. ஏன்னா இங்க நீங்களே ஒர்க் பண்ணணும், வேலை கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணணும், ரிசல்ட் வர வரைக்கும் நீங்களா செல்ஃப் எஃபோர்ட்ஸ் எடுக்கும் போது மட்டும்தான் உங்களால இங்க அச்சீவ் பண்ண முடியும். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த ஈகோ சிஸ்டம்ல கிடைக்கும் உங்களுக்கு. பட் யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் எவ்ரிதிங் ப்ராப்பர்லி. லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கன்சிடரேஷன் இங்க என்ன அப்படின்னா, உங்க ஃபேமிலியில நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆகவோ இல்ல உங்களோட எக்கனாமிக் கண்டிஷன் நீங்க வேலைக்கு போகிதான் உங்களோட ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா 1 or 2 டைம் ரீதிங்க் பண்ணி ஏசிடி கேம்பஸ் கன்சிடர் பண்ணுங்க. ஏசிடி கேம்பஸ்ல உங்க கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிடைக்கும். யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் எவ்ரிதிங் ப்ராப்பர்லி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், டிபார்ட்மெண்ட் டாப்பரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் கோர் இண்டஸ்ட்ரீஸ். பல்கா ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகுங்க அப்படின்னா அந்த 1 or 2ல நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைடரா மாறும். ஸோ ஏசிடி கேம்பஸ் கண்டிப்பா ஒரு ஒர்த்தான கேம்பஸ் தான். யாருக்கு அப்படின்னா பர்சிவரன்ஸ், ஃபோக்கஸ் அண்ட் கண்டினியூஸ் எஃபோர்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு definitely ACT campus is one of the best ecosystem. அட்மிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே டெஃபினட்டா நீங்க கேட்கலாம். நீங்க டவுட்ஸ் கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. போஸ்ட் யுவர் queries, be happy to assist you.